3 ஆன்ம கட்டுப்பாடுகளை சொல்ல வேண்டும் என்று இந்த மாலையிலே நான் தூண்டப்பட்டேன். சீஷனாக இருப்பதற்கு வேண்டிய 3 கட்டுப்பாடுகள் என்ன? சீஷத்துவத்தின் நிபந்தனை குறித்து லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே நாம் வாசிக்கிறோம் 9ஆம் அதிகாரத்தில். ஒருவன் என்னை பின்பற்றி வர வேண்டும் என்று விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு அனுதினமும் என்னை பின்பற்ற கடவன். இதுல 3 கட்டுப்பாடுகள் இருக்குன்னு சொன்னேன். ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின்ஸ், 3 ஆவிக்குரிய உட்கட்டுப்பாடு. சிம்சோன் வாழ்க்கையில விழுந்து போனதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவனுடைய ஆவிக்குரிய உள் கட்டுப்பாட்டை இழந்து போனான். அவனுக்கு ஆண்டவர் கொடுத்த உள் கட்டுப்பாடு என்ன? நசரேயத்துவம். எண்ணாகமத்தின் புத்தகம் 6ஆம் அதிகாரத்தில் 1 to 10 வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா எப்படியெல்லாம் அதை அவன் முறிச்சான்றதை நீங்க பார்க்கலாம். உட்கட்டுப்பாடில் முறிந்து போனதினால் அவன் என்ன செய்தான்? 40 ஆண்டுகள் நியாயாதிபதியாக இருந்தான். அவன் என்ன செய்யல? மக்களை பெலிஸ்தருடைய கைகளிலிருந்து காப்பாற்றவே இல்லை. 13ஆம் அதிகாரத்திலிருந்து 16ஆம் அதிகாரம் வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கும் அவனுடைய கதை சுருக்கை வாசித்து பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையான நேரம் பெலிஸ்தியரோட தான் இருந்தான். அவன் சொந்த ஊர்ல நியாயம் விசாரிக்கவே இல்லை. எங்க படுத்து கிடந்தான்? ஒரு தீயின் மடியில படுத்து கிடந்தான். வெறும் வாய்ச்சிலம்பம் இருந்தது. வலிமை இழந்தான். கண் குருடாக்கப்பட்டது. மாவு அரைக்க வைக்கப்பட்டான். கடைசியில் அவனுக்கு ஆண்டவர் கிருபை கூர்ந்ததுனால என்ன செய்தான்? விசுவாசிகளின் பட்டியலில் எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் இடம் பெற்று விட்டான். ஆனா அவனுடைய வாழ்க்கையில் இருந்த பிரச்சனை என்ன? உட்கட்டுப்பாடில் ஏற்பட்ட முடிவு. புதிய ஏற்பாட்டில் நமக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிற உட்கட்டுப்பாடு என்ன? ஒருவன் தன்னைத்தான் வெறுக்க வேண்டும். முதலாவது, டேக்கிங் காட்ஸ் வொர்த் சீரியஸ்லி. இந்த வெறுத்தல் என்பது எதை குறிக்கிறது? இதை கூர்மையாக நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா, மேலான அன்புக்கு நாம் அடிபணிந்தால் மலிவான அன்புகளுக்கு நம்முடைய மனதை பறிகொடுக்க மாட்டோம். ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது என்ன? அவரைத்தான் முதன்மைப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். Put first things first. God demands our first love from us. முதல் அன்பை எதிர்பார்க்கிறார். அதாவது அவர் ஒருவரே ஆராதிக்கப்படத்தக்கவர். He has the worth and therefore we are asked to worship him. அவர் ஒருவரே ஆராதிக்கப்படுவதற்கு பாத்திரராக இருக்கிறார். ஆகினால் அவரை நான் ஆராதிப்பதினால் என்னை அவருக்கு கொடுப்பதில் நான் ஒன்றையும் இழந்து போவது இல்லை. இந்த முதல் உட்கட்டுப்பாடு, என்னை விட என் ஆண்டவரை என் வாழ்க்கையில் முதன்மைப்படுத்துகிறேன். God first. God first. என் வாழ்க்கையில் அவர் முதன்மையானவராக இருக்கிறார். ஒருவன் தன்னைத்தான் வெறுக்க வேண்டும். எப்பொழுது வெறுப்போம்? ஆண்டவரே அழகான உதாரணத்தை சொன்னார். மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில் தேவனுடைய ராஜ்யத்தை பற்றிய ஓமையை சொல்லுகிற போது அவர் சொன்ன முதல் ஓமை என்ன? ஒருவன் ஒரு புதையலை பார்க்கிறான். பார்த்துவிட்டு அதற்குள் இருக்கும் புதையலை சொந்தம் கொண்டாட வேண்டும் என்று விரும்பினான். அவன் ஒரு நேர்மையாளன். புதையலை சொந்தம் கொண்டாட வேண்டும் என்றால் அந்த நிலத்தை உரிமை பாராட்ட வேண்டும். ஆனால் வீட்டுக்கு போய் என்ன செய்தானா? தனக்கு உண்டானதை எல்லாம் விற்று போய் நிலத்திற்கு கிரைய முடிக்கிறான். முடித்ததுக்கு அப்புறம் அவன் முட்டாளா புத்திசாலியா? நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, ஆண்டவருக்கு முதலிடம். ஆகினால் அவருக்காக நான் எதையும் இழப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறேன். நான் ஒரு முட்டாள் அல்ல. என்னால் இழக்கக்கூடாத ஒன்றை நான் காப்பாற்றிக் கொள்வதற்காக, என்னால் காப்பாற்ற முடியாத ஒன்றை நான் இழக்க கொடுப்பதினால் நான் புத்திசாலி, நான் முட்டாள் அல்ல. என்னால் இழக்கக்கூடாத ஒன்றை பெற்றுக்கொள்வதற்காக, என்னால் காத்துக்கொள்ள முடியாத ஒன்றை நான் இழக்க கொடுக்கும் போது நான் முட்டாள் அல்ல என்று ஒரு தேவனுடைய மனுஷன் சொன்னான். அவன் பேர் என்னது? ஜிம் எலியட். நல்ல ஒரு கவர்ச்சியான ஒரு இளைஞன். இதான் அவனுடைய டைரியில் அவன் எழுதி வைத்திருந்த வாசகம். அப்போ எனக்கு அவர்தான் முதலாவது. ஆராதனையின் சிந்தனை இதுதான். இன்றைக்கு தமிழ்நாட்டில் உலகமெங்கிலுமே ஒரு ஆராதனை மோகம் வந்திருக்கிறது. சுதந்திரமாக பாட வேண்டும். கோரியோகிராஃபி எல்லாம் வந்துச்சு, சபைகளுக்குள்ள வந்துருச்சு. ஒரு நாள் ஒரு மீட்டிங் போயிருந்தேன். நீங்க இதுவரைக்கும் விசிடி போட்டு டான்ஸ் பண்ணாத 1-2 பேர்ல நீங்க ஒரு ஆள் இருக்கீங்க, எப்போ போட போறீங்கன்னு ஒருத்தர் என்கிட்ட கேட்டாரு. அரண்டு போனேன். விசிடி எல்லாரும் போட்டுட்டாங்கன்னு நீங்க இன்னும் போடல. சுத்தி ஒரு 10 பிள்ளைங்க ஆடுவாங்க. அப்புறம் நீங்களும் என்ன செய்வீங்க? கொஞ்சம் மெதுவாக கையை கால ஆடுவீங்க. அப்புறம் என்ன செய்வீங்க? சேர்ந்து ஆடுவீங்களான்னு கேட்டார் அவரு. எல்லாம் மாறிக்கொண்டிருக்கிற ஒரு காலம் இது. ஆண்டவரை முதன்மையாக்கி வெறும் பாட்டு பாடுவது ஆராதனை அல்ல. ஆராதனைக்கான விளக்கத்தை கொடுக்கின்ற போது 2 ராஜாக்களின் புத்தகத்தில் எனக்கு பிரியமான ஒரு வசனம் இருக்கிறது. கர்த்தரை பணிந்து கர்த்தருக்கு பணிவிடை செய்து கர்த்தருக்கு பலியாக வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு இடம் உடனடியாக ஞாபகத்துக்கு வரல. போற்றுவதும்
பணிவதும் ஆராதனையினுடைய முதல் அம்சம். அநேகர் அதுதான் முடிவு அம்சம் என்று நினைத்து விடுகிறார்கள். எந்த ஆண்டவரை போற்றினேனோ, எந்த ஆண்டவரை என்னுடைய ஆராதனை நேரத்தில் பணிந்தேனோ அவருக்கு நான் பணிவிடை செய்ய வேண்டும். The word worship has another equivalent word called service. அவருக்கு நான் பணிவிடை செய்ய வேண்டும். அவருக்கு பணிவிடை செய்து அந்த பணிவிடையும் உச்சகட்டமாக தேவைப்பட்டால் சாட்சி என்கின்றவன் தன்னுடைய உயிரின் மூலமாகவும் உறுதி செய்கிறவன். தேவைப்பட்டால் தான் நம்புகின்ற ஒன்றுக்காக தன் வாழ்க்கையை உதிரத்தையே ஊற்றி கொடுக்கிறவன், அவன்தான் இரத்த சாட்சி. இது தற்கொலை அல்ல. தேவைப்பட்டால் எப்பொழுது இரத்த சாட்சியாக மரிப்பான்? அவருக்காக நான் என் உயிரையும் கொடுப்பது தகும் என்கிற உணர்வு வரும்போதுதான். யோபுவின் புத்தகத்தில் அவர் என்ன சொன்னாரு? நிர்வாணியாய் வந்தேன், ஒன்றும் கொண்டு வரல, ஒன்றும் கொண்டு போகல அப்படின்னு சொல்றாரு. மற்றவர்களாம் அவருக்கு என்ன செய்யற, நீ தப்பு பண்ணாலும் தான் அந்த பாட அனுபவிக்கணும்னு சொன்னாங்க. இப்படித்தான் நிறைய பேர் அதிக பிரசங்கத்தனமா வேதத்தை தவறா சொல்லி கொடுத்து கொண்டிருக்கும் போது அவனுக்கே சந்தேகம் வந்துருச்சுது. அந்த சந்தேகம் வரும்போது வாரன் வியர்ட்ஸ்பி என்கிற தேவனுடைய மனுஷன் ஏன் களங்கம் இல்லாதவர்கள் இப்படிப்பட்ட நெருக்கடிக்குள்ளாகிறார்கள் என்கிற ஒரு புத்தகத்தில் சொல்றாரு, யோபு கர்த்தரிடமிருந்து நன்மை பெற்ற நாம் தீமையை ஏன் பெறக்கூடாது என்று சொன்னதற்கு காரணமே அவருக்காக எந்த இழப்பையும் நாம் ஏற்றுக்கொள்வது அதற்கு தகும். அவருடைய அன்புக்கு இணையானதல்ல நம்முடைய இழப்பு என்கிற உணர்வு வந்தால்தான் நம்முடைய ஆராதனை என்பது உண்மையான ஆராதனையாக இருக்கும் என்று சொல்லுகிறார். இந்தியா சந்திக்கப்படாமல் இருப்பதற்கு காரணம் பண பற்றாக்குறை நினைக்கிறீங்களா? பணம் அல்ல, பணியாளர்கள். பணியாளர்கள் என்ன செய்வாங்க? கஷ்டப்படுவாங்க இல்ல. இன்றைக்கு ஒரு தம்பதிகள் என்னிடத்துல ஆலோசனை பெறுவதற்காக வந்தாங்க. அவங்கள்ட்ட நான் சொன்னேன், ஊழியத்துக்கு வந்தால் எல்லாவற்றையும் இழப்பதற்கு ஆயத்தமாக இருக்கணுமே, நீங்கள் ஆயத்தமாக இருக்கீங்களான்னு கேட்டேன். அவர் கணவன் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை பார்க்குறாராம். அவருடைய மனைவி ஒரு கல்லூரியில் பேராசிரியராக இருக்கிறாங்களாம். நான் அவங்கள்ட்ட கேட்டேன், உங்களுடைய எதிர்காலத்தில் அப்படின்னா கஷ்டப்படுறது தான் ஊழியம் நான் சொல்ல வரல, இந்த ஆண்டவருக்காக பின்னால் கலப்பையில வைத்து விட்டு கண் திரும்பி பார்த்து இவ்வளவு தூரம் இழக்க கொடுத்து விட்டோமே என்கிற தற்பரிதாப உணர்வு வருவதற்கு இடம் உண்டு, நீங்கள் அதுக்கெல்லாம் ஆயத்தமாக இருக்கிறீங்களான்னு கேட்டேன். நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா? இந்த ஆண்டவருக்காக எதையும் இழக்கலாம் என்று சொல்லுகின்ற இளைஞர்கள் இன்றைக்கு இல்லை. அப்படி சொல்லுகிற இளைஞர்களையும் தைரியமாக ஊக்கம் சொல்லி அனுப்புவதற்கு பெற்றோர்கள் இல்லை. ஆனால் இவர்கள் தான் மிஷனரி ஊழியத்திற்காக நிதி திரட்டுவார்கள். இன்னைக்கு நிறைய நடக்கிற பிரதிஷ்டை ஆராதனைகளுக்கு நான் போறேன். போன சில மாதங்களுக்கு முன்னால பிரதிஷ்டை ஆராதனை என்ன பேச சொல்லியிருந்தாங்க. இப்போ கேட்டால் அவர் சொல்லார், ஏற்கனவே 4 இடத்துல பிரதிஷ்டை பண்ணியாச்சுன்னு. ஊழியத்துக்கு எத்தனை வருஷம் ஆச்சுன்னு கேட்டேன். 10 வருஷம் ஆயிடுச்சுன்னாரு. அப்போ நான் கேட்டேன், அங்கே இருக்கவங்கள பார்த்து கையை கூப்பி, இன்னும் 4 இடத்துல தலையை கை வச்சு ஜெபம் பண்ண சொல்லிடாதீங்க, பாவமாக இருக்குது. அவரை ஒரு மனுஷனுக்கு ஒரு பிரதிஷ்டை தான் தேவை. அதுக்கப்புறம் சொல்லுங்க இவருக்கு ஆதரவு தேவைன்னு சொல்லிட்டு பிரதிஷ்டை பண்ணவரே திரும்ப திரும்ப பிரதிஷ்டை பண்றது உலகத்தில் எங்குமே நடக்காத உண்மை என்று சொன்னேன் நான். 80களில் இங்கிலாந்து தேசத்தில் ஊழியர்களின் வரத்து நின்று போனது. அதனால் ஆபரேஷன் மொபிலைசேஷனை ஸ்தம்பித்து போனது. 60களிலே இந்தியாவிலே தமிழகத்தில் ஊழியர்கள் எவ்வளவு புற்றீசல்களைப் போல புறப்பட்டார்கள். இப்பொழுது யாரும் புறப்படுவதே இல்லை. வேண்டுமென்றால் பணத்தை வாங்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறவர்கள். இவருடைய பிரச்சனை என்ன? இந்த ஆண்டவருக்காக எதையும் இழக்கலாம் என்பதை என்ன செய்யலவங்க சுவைத்து பார்க்கவில்லை. பைத்தியக்காரன், பிழைக்க தெரியாதவன் என்றுதான் சொல்லுகிறார்கள். பரிதாபமாக பார்க்கிறார்கள். ஊழியத்திற்கென்று தங்களை வார்த்து விடுகிறவர்கள், தேவனுக்கென்று பானபலியாக வார்க்கிறவர்களை பார்க்கும்போது மனிதர்களுக்கு பரிதாப உணர்வு தான் இருக்கிறதே தவிர மிகச்சிறந்த ஒரு காரியத்தை செய்கிறார்கள் என்கிற உணர்வு இன்றைக்கு இல்லையே. இந்த கிரயம் செலுத்துதல் நமக்கு எப்போ வரும்னா, எல்லாவற்றிலும் அவர் மிகச்சிறந்தவர், அவருக்காக எந்த கிரயமும் செலுத்தலாம் என்னும் உள் உணர்வு வர வேண்டும். இன்னைக்கு நம்ம ஜெபிக்கணும், அவருக்காக மிகச்சிறந்ததை நான் விட்டு கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறேன். Because he is my first best. I am willing to forego anything. அவருடைய அன்புக்கு எதுவும் இணையானது அல்ல. அப்படியே சிலதை நான் இணையாவதாக நினைப்பேன் என்றால் அதையும் அவருக்காக நான் விட்டு கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறேன். சீஷத்துவத்தின் முதல் கருத்து, ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும். அவர்தான் என் ஆராதனைக்கு பாத்திரர் என்றால், அவர் ஆராதனை செய்வதனுடைய உள்ளான நோக்கமே அவருக்காக எல்லாவற்றையும் சமூலமாக நான் அர்ப்பணிக்கிறேன். என் சுயத்தை அவருக்கு முன்பு ஈல் பொருளாக்குகிறேன். அப்படின்னா என்னுடைய தனித்துவத்தை இழந்து போகிறேனா? இல்லை. அவருக்கு நான் என்னை ஊற்றுகின்ற போதுதான் நான் நிஜமாகவே நானாக இருக்க முடியும். It is not self-annihilation. It is self-relinquishment. நான் என்னை அழித்துக் கொள்வது சீஷத்துவத்தின் நிபந்தனை அல்ல. என்னை நான் இழக்க கொடுக்கின்ற போதுதான் நிஜமான நானாக நான் மாறுகிறேன். அந்த மனிதன், அந்த நிஜமான மனிதனாக நான் மாறுகிறேன். தன்னைத்தான் வெறுத்து
தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்ன சொல்றாரு? முதலாவது டேக்கிங் காட்ஸ் வொர்த் சீரியஸ்லி. தேவாவியால் தூண்டப்பட்டவர் அனலான மக்கள், மீட்பர் இயேசுவின் சிநேகமானவர் அனலான மக்கள், தேவ கட்டளை கீழ்ப்படிந்தவர் அனலான மக்கள், வானளாவிய காட்சி பெற்றவர் அனலான மக்கள்.